விழித்தெழுங்கள், எழுந்து நில்லுங்கள். இதோ உங்கள் லட்சியம் முடியும் மட்டும் தொடர்ந்து போராடி அந்த லட்சியத்தில் வெற்றி அடையுங்கள் என்று கூறிய இந்திய இளம் துறவி, வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறிய மொழிகள் தான் இவை. அவர் ஆற்றிய சிகாகோ சொற்பொழிவு என்பது உலக பிரசித்தி பெற்றது. அந்த சொற்பொழிவின் 132வது நினைவு தினம் என்று நினைவு கூறப்படுகிறது இந்த செப்டம்பர் 11. அந்த உரையை பற்றி பேரறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பார்க்கும்போது, இதுவரைக்கும் அவர் அந்த உரையை நிகழ்த்தின பிற்பாடு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான உரை இன்னும் உலகத்துல இடம்பெறவே இல்லை. அந்த அளவுக்கு உலக மக்களை கவர்ந்த உரைதான் சிகாகோ உரை. அந்த உரையில் அப்படி என்னதான் விவேகானந்தர் கூறினார் என்பதை நாம் இன்று சற்று நினைத்து பெருமைப்படுவோம். அதாவது அவரு எல்லாரும் அந்த சர்வ சமய மாநாட்டுல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்ற குரல்கள் தான் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா விவேகானந்தர் பேசுற அந்த சந்தர்ப்பம் வரும்போது சுவாமி எப்படி பேசுறாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஒரு வார்த்தை, அதுதான் நம்ம யாரு, நம்ம இந்தியர்கள்னா எந்த கலாச்சாரத்துக்கும் எவ்வளவு பெரிய பண்பாட்டுக்கும் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லவும், அந்த அமெரிக்காவில இருந்த அந்த அந்நிய மக்கள் எல்லாரும் அப்படியே ஒரு கணம் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. அதுலயே தெரியுது அவர் என்ன பேச போறாரு, அவருடைய உரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் மிகுந்த ஆவலோட கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னது இந்துதான். முதல்ல நான் உங்க 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 எல்லாத்துக்கும் என்னோட இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன், எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் பழமையான மதமான அந்த மதத்தை சேர்ந்த துறவிகளில் பரம்பரையில் வந்த ஒரு துறவியான நான் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சியும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வ சமய மாநாடுனால அவங்க சொல்றாங்க, எங்களுடைய நாடு, நாங்க எப்பவுமே பிற மதத்தை மிகவும் அன்பு செய்வோம், அவங்கள உள்ள கருத்தையும் ஏத்துக்கிடுவோம். மற்றும் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அந்நிய நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வந்த பிற மதத்தவர்களை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் மதித்து போற்றி கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களுடைய மதமும் எங்கள் நாட்டில் வேரூன்ற நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய மதங்களையும் நாங்கள் அன்பு செய்கிறோம். இப்படிப்பட்ட நாட்டிற்கு பண்பிற்கு சொந்தக்காரர்கள் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையிலேயே சுவாமி அவர்கள் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவரு 2 மேற்கோள்களை சுட்டி காட்டுறாங்க. அது இன்னைக்கும் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் நினைக்கிறது மாதிரி ஒரே நாள்ல அவங்க சொற்பொழிவு இல்லை. அதுவே ஒரு 2-3 நாள் நிறைய முறை பிற அறிஞர்கள் பேசின ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சுவாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் ஒரு முறை சொன்ன ஒரு பதில் தான் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மதங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் எல்லா மதமுமே இறுதியில் இறைவன் என்ற ஒரு பேரருளைத்தான் சென்று சேரும். அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப அழகானது. அதாவது நதிகள் பல கடலை தேடி அப்படின்னு. நதிகள் பல்வேறு இடத்துல இருந்து பல்வேறு சூழ்நிலையில இருந்து வரும். அதே மாதிரி அந்த நதிகள்லாம் ஒரே அளவா ஓடி வராது. பல்வேறு நெளிந்து வளைந்து காடு மலை மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி வந்தாலும் இறுதியில் அந்த நதியானது கடல் என்ற பெரிய தத்துவத்தை போய் சேரும். அது மாதிரி பல்வேறு மதங்கள் இருந்தாலும் இறுதியில் இறைவன் என்ற ஒரு பேரருட்கடலைத்தான் அந்த மதங்கள் எல்லாமே சென்று சேருது. அதனால இத்தகைய ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் போட்டியும் பொறாமையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவர்கள் மிக அழகான உதாரணத்தோட சொன்ன கருத்துக்கள் அன்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி மிகவும் நினைத்து சந்தோஷப்படும்படியாக உள்ளது. நதிகள் பல கடலை தேடி என்ற கருத்தை சொன்னதோடு தொடர்ந்து மற்றொரு மத குருமார் ஒரு நாள் வேறு ஒரு கருத்தை குறித்து அதிக விவாதம் செய்யப்படுகிறது அந்த சிகாகோ மாநாட்டுல. அதாவது ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும்
உன் மதம் தான் ரொம்ப பெருசு, என் மதம் தான் ரொம்ப 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 பெருசு, இதுல வந்து ஜனங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்மளுக்குள்ள விவாதம் வருது, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல ஒரு மத குருமார் பேசுறாரு. இதற்கடுத்து சுவாமி அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துல சுவாமி அவர்கள் இன்னொரு கருத்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது இந்த இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க இப்படி பேசுனாங்க, இப்படி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் போட்டி இருக்குன்னு, நான் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு கதை வழியா உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதையை வந்து சுவாமி அவர்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல ஒரு தவளை இருக்கு. அந்த தவளை மிக சின்ன வயசுல இருந்தே அந்த கிணத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு. அங்கேயே அது வந்து கொஞ்சம் அங்கேயே நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நாளாகி அது வந்து பெரிய தவளையா ஆயிருச்சு. அது அதோட இடம், அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த கிணத்து தவளை அப்படி சந்தோஷமா இருக்கிற சமயம் பக்கத்துல கடல் இருந்திருக்கு. அந்த கடல்ல இருந்து ஒரு தவளை எப்படியோ தப்பி தவறி இந்த கிணத்துல வந்து இந்த கடல்ல இருக்கிற ஒரு தவளை கிணத்துக்கு வந்துருச்சு. அப்ப அப்ப இந்த கிணத்து தவளை கடல் தவளையை பார்த்து கேக்குது, ஆமா நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு. அதுக்கு அந்த கடல் தவளை சொல்லுது, நான் வந்து கடல்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கடலா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கிணத்து தவளை கேக்குது. அதுனா அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், இது கொஞ்சம் சின்னதா இருக்கே அப்படின்னு கிணத்தை பார்த்து சொல்லுது. அப்ப பெருசா, இந்த கிணத்தை விட பெருசா கடல் அப்படின்னு சொல்லி கிணத்து தவளை சொல்லுது. அப்படியா, எப்படி இருக்கும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த கிணத்து தவளையே வந்து என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த கிணத்தோடைய இன்னொரு பகுதிக்கு குதிச்சு, இவ்வளவு பெருசா இருக்குமா உன் கடல் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு உடனே கடல் தவளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, இப்படிலாம் இருக்காது, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொரு என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி குதிச்சு காட்டி கிணத்து தவளை சொல்லுது, இவ்வளவு பெருசா இருக்குமா உன் கடல் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அதுக்கு ரொம்ப இன்னும் சிரிப்பு வந்து உடனே கடல் தவளை சொல்லுது, இல்ல இல்ல, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடல் சொல்றது ரொம்ப பெருசு, இது ரொம்ப சின்னதுதான் உன் கிணறு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு கிணத்து தவளைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நீ ஏதோ பொய் பேசுற, முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த கடல் தவளையிட்ட வந்து இந்த கிணத்து தவளை சண்டை போடுது. இதே மாதிரிதான் வந்து சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் ஓமாதான் பெருசு, ஏமாதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இறுதியில வந்து அந்த பரம்பொருள்ங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, எப்படி இந்த பிரபஞ்சத்தை நம்ம வந்து கணக்கிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த உலகம், இந்த பிரபஞ்சமும் மிக பெருசு. இதே மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுடைய மதங்களை ஏற்றுக்கொள்ளணும், அதை நோக்கி பரம்பொருளை நோக்கி போகணும். ஆனா எந்த மதத்துக்குள்ளேயும் நம்மளுக்குள்ள ஓ மதம் தான் பெருசு, ஏ மதம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறு. அப்படின்னா இப்படி ஒரு உதாரணத்தையும் சொல்லி மக்களை சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டிய ஒரு நிகழ்வுதான் இந்த சிகாகோ சொற்பொழிவு. அந்த நினைவு தினத்தை இன்று போற்றுவோம். விவேகானந்தர் சுவாமி அவர்களை நாம் நினைத்து மகிழ்வோம்.